ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனையில் தேவனை ஆராதிக்கும்படியாக கலந்து வந்திருக்கிறதான சபையார் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம எல்லாம் அப்படி கண்களை மூடிக்கொள்ளலாம். எல்லாரும் அப்படி கண்களை மூடிக்கொள்ளலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஒரு நிமிடம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயாமே. நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆவியானவரையுமே நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் அப்படி ஆண்டவரை துதிக்கலாமே. எல்லாரும் அப்படி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைத்துமே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ வியாகுலங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்த போதும் ஆண்டவரே எங்களை கைவிடாத ஒரு நல்ல தெய்வமாய், எங்களை கைவிடாத ஒரு நல்ல தெய்வமாய் எங்களை நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைத்துமே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை சோதரம் பண்ணலாமே. எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். வல்ல தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவரையா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளின் நடுவே வாசம் பண்ணுகிற உன்னதமான தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர், நம்முடைய வேதனைகளை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர். அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கலாமே. ஹல்லேலூயா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுநாதா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுநாதா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுநாதா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுநாதா. அப்படியே தலைகளை தாழ்த்தி இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து தேவன் தொடர்ந்து நம்ம நடத்தும்படியாக, பாடல் பகுதியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய மகிமை நம் நடுவே விளங்கும்படியாக நம்ம எல்லாரும் தாழ்த்தி அப்படி ஒப்பு கொடுக்கலாமே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தின் தாழ்த்தி நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கலாமே. எங்களை அதிகமாய் நேசித்து வளர்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பாடல் பகுதி ஆசீர்வதிங்க, ஆராதனை பகுதி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தகப்பன ஒவ்வொரு பகுதியும் கர்த்தரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரை மனநிலைமையை அறிந்து வைத்திருக்கிற தேவன் எங்களோடு கூட இந்த ஆராதனை வேலையில் இடைப்படுங்க ராஜா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை தப்புவித்திருக்கிறார். நம்மளை அதிசயமாய் இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்கு தானே என்கிறதான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை ஜெபிச்சாமை பாடி மகிமைப்படுத்தலாம். நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய
நிம்மதி பிறந்ததையா, அதில் நிரந்தரமானதையா. எல்லாரும் சேர்ந்து நிம்மதி பிறந்ததையா, அதில் நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி. கைகளை தட்டி சொல்லும் ஆண்டவரை பார்த்து, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்திராமே இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என்னேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என்னேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி. கைகள் தட்டி ஆண்டவரை பார்த்து, கோடி கோடி நன்றி டாடி. இருதயத்தில் இருந்த ஆண்டவருக்கு மகிமை செய்து, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே சேர்த்து பாடுவோம். உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு இன்று உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு ஆமென் இன்று உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி. கைகளை தட்டி சொல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லலாமே. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் என்றும் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே ஆமென், நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி. சேர்ந்து சொல்லும் ஆண்டவரை பார்த்து, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி டாடி. ஆமென். கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்த தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு பிரியமானவர்களே, நம்ம கூட இருக்கிற தெய்வம், அவர் நம் கூடவே வாழ்கிற ஒரு தெய்வம். நாம் அவரோடு கூட இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இனி ஒரு பாடலை கூட பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்கிறதான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்தலாம்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். பாடுவோம். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை ஆமென். நாம் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. கைகளை தட்டி சொல்வோம். ஆண்டவரை பார்த்து நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பாவங்கள் என் வாழ்வில் இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ஆமென். எப்போதும் கைகளை தட்டி சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். ஆமென். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். சொல்லுங்க பார்க்கலாம். கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ஆமென், ஆமென். எப்போதும் கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் ஒரு விஷயத்தோட. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிற அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? எல்லாருடைய முழங்கால் படிக்கிடலாம். எல்லாருடைய முழங்கால் படிக்கிட்டு அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, என் கூட நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்கள் கூட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ வியாகுலங்கள் வந்த போதும் அவைகளை நடுவே நம்மளை பாதுகாத்த ஒரு உன்னதமான தெய்வம், அவைகள் நடுவே நம்மளை தப்புவித்த ஒரு உன்னதமான தெய்வம். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை துதிங்க. அப்படியே ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகள் வந்த போதும், கண்ணீர்கள் வந்த போதும், கஷ்டங்கள் வந்த போதும் நம்மளை கைவிடாத ஒரு உன்னதமான தெய்வம். அவர் நம்மளை கைவிடாத ஒரு நல்ல நேசர். எல்லாரும் அப்படியே துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வியாதியில விடுதலை தருகிற தேவன், குருடரின் கண்களை திறந்த தேவன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எனக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் அப்படியே சேர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகள் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஒரு விஷயம் கூட, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். நீர்லகாயிரோயி என்னை காண்கின்ற தெய்வம் நீ. நீர்லகாயிரோயி என் ஜீவனீருற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமையை கண்ணோக்கி பார்த்த, ஆமென், என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ஓ வீலகாயிரோயி என்னை காண்கின்ற தெய்வம். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். வீலகாயிரோயி இந்த ஜீவனீருற்று நீர். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. சொல்லுவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோ கேள், எல்லோ கேள், எல்லோ கேள், உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். எல்லோ கேள், எல்லோ கேள், எல்லோ கேள், உம்மை துதிப்பேன். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்தி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா மகிமைக்கும் ஆண்டவரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே.
அசைவாடும் தெய்வமே. கைகளை தட்டி சொல்லுவோம், அசைவாடும். எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, எங்க அசைவாடுங்க தெய்வமே, எங்க மேல அசைவாடுங்க. எங்க ஆண்டவர் இருதயத்தில் அசைவாடுங்க, எங்க கண்கள் அசைவாடுங்க, எங்க சிந்தனைகள் அசைவாடுங்க, எங்க பேச்சுகள் அசைவாடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து அசைவாடும் தெய்வமே, அசைவா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே. உன்னதமான தெய்வமே, இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டு. எங்க வியாதிகள் மேல அசைவாடுங்க ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் மேல அசைவாடுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம், எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஆண்டவரை பார்த்து எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் இயேசுவே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ஆமென். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஆண்டவரை பார்த்து அப்படியே கேளுங்க, ஆண்டவரே எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அவர் அசைவாடுகிற தெய்வம், நம்முடைய பலவீனங்களில் அசைவாடுகிற தெய்வம், நம்முடைய குறைவுகளில் அசைவாடுகிற தெய்வம். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாருடைய இருதயத்தில் இருந்து அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு விஷயம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. நம்முடைய வேதனைகளை அவர் பார்க்கிறார், நம்முடைய கண்ணீர்களை அவர் பார்க்கிறார், நம்முடைய துக்கத்தை அவர் பார்க்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் கிடையாது. அவர் உண்மையுள்ள தெய்வம். ஓ thank you Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆமென், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. ஆண்டவரை பார்த்தப்ப நீங்க தான் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே எனக்கு உண்டு. உங்களை விட்டா வேற யாரு ஆண்டவரே? ஓ நீங்க மாத்திரம் தான் தகப்பனேன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசுராஜா. என் வேதனைகளை சொல்லுங்க, என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய வேதனையை பார்க்கிற ஒரு தேவன். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படியே இருதயத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து துதிங்க பார்க்கலாம். ஓ அவர் பார்க்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நீ நல்லவர் ஐயா. ஆமென். அவர் நல்ல தெய்வம்.
நமக்காக சிலுவையில் ஜீவனையே விட்ட தெய்வம், நம்மளை மீட்டெடுக்கும்படியாக கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை ஏற்றுக்கொண்ட தெய்வம். அப்படிப்பட்ட தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கலாமா? இந்த காலை பொழுதுல எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் அப்படியே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்து அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் அப்படியே இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்து ஒரு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமே. அல்லேலூயா, 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 ஆமென். எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரமும் கனமும் வல்லமையும் பல. ஆண்டவரை பார்த்தப்பா. சோத்திரமும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் மாட்சிமையும் துதியும் மையா எப்போதும் உண்டாகட்டும். இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். மாட்சிமையும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும், எப்போதும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு. எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆமென். ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு இணைந்த ஆண்டவரை பார்த்து உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?
தேவ ஜனமே, இவ்வளவு நேரம் தேவ சன்னிதானத்தில் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த தேவன் தந்த நல்ல பலனுக்காக, அவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், தெரிவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்படியே தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், நம்முடைய தேசத்தை நோக்கி பார்க்கலாம், நம்முடைய தேசத்திற்காக தேவனை நோக்கி பார்க்கலாமா? எனக்கு பிரியமானவர்களே, இந்த கொரோனா நோயின் நிமித்தமாக எத்தனையோ பாதிப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பூஞ்சை நோய், கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை என்று சொல்லுகிறாங்க. ஸோ தேவன் அவைகளிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும். லாக்டவுன்ல இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தர வேண்டும். சபைகளில் மறுபடியும் நம்ம கூடி ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் தேவன் அப்படியே நோக்கி பார்த்து ஒரு கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே கொரோனா நோய் முற்றிலுமாக மாறி போகட்டும் தகப்பனே. ஆண்டவரே புதிதாக பரவி கொண்டிருக்கிறதான் ஆண்டவரே இந்த பூஞ்சை நோயும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து சோதரம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே நம்முடைய விசுவாச பிள்ளைகளோட குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய சபையை சார்ந்ததான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்தை நினைத்தரலுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பரிசுத்த வாழ்விற்காக ஆண்டவரே பரிசுத்தத்தில் எண்ணி வளரணும் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனையோ தேவைகள் உண்டு. இந்த லாக்டவுன் நிமித்தமாக வேலை இல்லை ஆண்டவரே, வீடுகளிலேயே நாங்கள் முடங்கி இருக்கிறோம். தேவைகள் உண்டு ஆண்டவரே, கடன் பாரங்கள் உண்டு. எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லாரும் இருதயத்திலிருந்து வியாதிப்பட்டு இருக்கிறவங்க உண்டு ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்குவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக. உம்முடைய தழும்புள்ள கரம் தொட்டு சுகப்படுத்துவதாக ஆண்டவரே. யார் தகப்பன் ஆண்டவரை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டு சுகப்படுத்துவீராக. என்னுடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உம்முடைய தழும்புள்ள கரம் அமரட்டும் ஆண்டவரே. ஒரு சுகம் உண்டாவதாக ஆண்டவர். வாலிபர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. வாலிப சகோதரர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வாலிப சகோதரிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காலத்தில் உள்ள தீமைகள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை அணுகாதவாறு கர்த்தர் வேலி அடைப்பீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் சபைக்கு கொடுத்திருக்கிறதான இந்த தரிசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுத்த தெய்வமே. ஆண்டவரே ஒரு உன்னதமான தரிசனத்தை கொடுத்திருக்கிறீர். அதை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவர். அதை நிறைவேற்றுவதற்கேற்ற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. அதை நிறைவேற்றுவதற்கேற்றதான் ஆண்டவர் கிருபை வரங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே 50 ஆத்துமாக்கள் ஆண்டவரே, 30 ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே, இன்னும் தகப்பன் 20 ஆண்டவர் சிறு பிள்ளைகள், 5 வாலிபர்கள் என்று சொல்லி கர்த்தாவே ஒரு தரிசனத்தை கர்த்தர் ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நிறைவேற்றி எங்களுக்கு பலன் தாங்க. ஒரு புதிய கிராமத்தை ஆண்டவரை சுவிசேஷத்தின் மூலமாக ஆதாயம் படுத்த ஆண்டவர் திட்டமிட்டு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான கிருபை பலன் எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இதை பார்த்து தகப்பனானவர் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா, எனக்கு ஒரு அற்புதம் உண்டாகாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு காணப்படுகிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கூடவே இருந்த ஆசீர்வதிக்க தகப்பனாண்டவரே. அப்பா தொடர்ந்து தகப்பனாண்டவர் மீதியான வேலைகளை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு நல்ல தகப்பனே. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 91வது சங்கீதம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 91வது சங்கீதம். நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில்
நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீத பிரகாரத்தின் பிரகாரம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அனுதினமும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிறார். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம்.
கர்த்தர் தொடர்ந்து நம்மளோடு பேசுவாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 143 சங்கீதம், வேதம் இருக்கிற எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். 143 சங்கீதம் அதனுடைய 8 வசனத்தை நாம் வாசிப்போம். 143 சங்கீதம் 8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். ஒரு ஜெபமாகவே பாடியிருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். காலையில் எழும்பின உடனே அதிகாலையில் தேவ சமூகத்தில் நின்று கூப்பிடுகிறார். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது காலையில் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், காலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு சொல்லித்தாரும். நான் காலையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். ஆகவே நான் எப்படி இந்த நாளில் நடக்க வேண்டும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் அநேக வழிகளை குறித்து வாசிக்கிறோம். 1 சங்கீதத்தில் கூட நாம் வாசித்தால், துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும், 1 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1 சங்கீதம் வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இந்த இடத்துல பாவிகளுடைய வழி என்று வேதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய வழி என்று வேதத்தில் வாசிக்கிறோம், அசுத்தமான வழி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி அநேக வழிகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காண்பியும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, 139 சங்கீதம் 24 கூட அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். 139 சங்கீதம் 24, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி அவரே சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் வேதனை உண்டாக்குகிற வழி உண்டுமா என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும், நித்தியத்துக்கு நேராக என்னை நடத்தும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. மனுஷன் தெரிந்து கொள்ளக்கூடிய வழிகள் நிறைய இருக்கிறது. அவனுக்கு செம்மையான வழிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் நித்தியத்துக்கு நேராக வழியில் என்னை நடத்தும். வேதனை உண்டாக்குகிற வழி எனக்கு வேண்டாம், நித்தியத்துக்கு நேராக என்னை நடத்தும் என்று அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவருடைய வழி எது, ஆண்டவர் வைத்திருக்கிற வழி எது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே தான் தாவீது, நான் நடக்க வேண்டிய வழியை நீர் காண்பியும், நீர் எனக்கு காண்பியும் என்று சொல்கிறார். ஆண்டவர் காட்டுகிற வழி எப்படி இருக்கும் என்று வேதத்தில் வாசித்தால், முதலாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 3 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சமாதான வழியை ஜனங்கள் இன்றைக்கு அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழி எது தெரியுமா? ஒரு சமாதான வழி. சமாதான வழியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாராம். அருமையானவர்களே, அநேகர் வேதத்தினுடைய பக்தர்களை வாசிக்கும் போது அநேகர் அந்த சமாதானத்தின் வழியை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் தன்னுடைய இஷ்டப்படி ஒரு வழியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். தெய்வம் காட்டுகிற வழியை புறந்தள்ளி தனக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழியை தெரிந்தெடுத்து அவர்கள் நஷ்டப்பட்டு போகிறதை நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் தெய்வம் காட்டுகிற வழியில் ஒரு மனுஷன் நடப்பானேயானால் அவனுக்கு அந்த வழி சமாதானமாக இருக்கும். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவனோடு கூட லோத்துவும் சேர்ந்து கொண்டார். இந்த ஆபிரகாமுடைய லோத்தினுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்த பொழுது ஆபிரகாம் ஸ்தோத்திரம் அந்த லோத்துவை அழைத்து ஒரு
காரியத்தை சொல்கிறார். நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ கீழ்ப்பக்கம் போனால், நீ கீழ்த்தசையை நோக்கி போனால் நான் மேல் தசையை நோக்கி போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன், ஆகவே நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி அவனை ஸ்தோத்திரம் அவனுடைய வழியை தெரிந்தெடுத்து கொள்ளும்படியான காரியத்தை செய்கிறார். ஆனால் லோத் என்ன செய்தார் தெரியுமா? அவன் தன்னுடைய சுயத்தில் ஒரு வழியை தெரிந்து கொள்கிறார். ஸ்தோத்திரம், ஒரு செம்மையான வழியை தெரிந்து கொள்கிறார். தனக்கு லாபமாக இருக்கிற ஒரு வழியை தெரிந்து கொள்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் அருமையானவர்களே, ஆபிரகாம் அப்படி அல்ல. கர்த்தர் காட்டின வழியிலேயே நடக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆபிரகாம் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல செழிப்பான பாதையில் நடக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம், ஒரு வறண்ட இடத்தை தெரிந்து கொண்டாலும் கூட கர்த்தர் காட்டின பாதையில் நடந்ததுனால அவன் ஒரு செழிப்பை கண்டு கொண்டான். ஆனால் இந்த லோத்து தாம் தெரிந்து கொண்ட அந்த வழியில் ஸ்தோத்திரம் ஒரு நாள் அழிவு காத்திருந்தது. அங்கே போகிறான். கண்களுக்கு ஒரு செழிப்பாக இருந்தது, ஆரம்ப நாட்களில் செம்மையாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து, பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு, ஜீவன் தப்ப ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ என்று கட்டளை கொடுத்தார்கள். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்பி பார்க்காமல் ஓடு என்ற ஒரு கட்டளையும் பிறந்தது. ஆனால் அவனுடைய மனைவி திரும்பி பார்த்தாள். ஸ்தோத்திரம், 2 மக்களோடு கூட இந்த லோத்து ஒரு மலைக்கு போகிறான். அந்த ஸ்தோத்திரம் அந்த மலையிலே வைத்து தன்னுடைய 2 மக்களும் இந்த லோத்தின் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது 10 தலைமுறை ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு விலக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ஸ்தோத்திரம், தனக்கு தெரிந்த ஒரு வழியை, செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழியை அவன் தெரிந்தெடுத்து அவனுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய சாபத்தை வைத்து விட்டான். அருமையானவர்களே, ஆகவே சமாதானத்தின் வழியைத்தான் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் காட்டுகிற ஒரு வழியில் நாம் நடப்போமானால் உண்மையிலேயே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த வழி என்ன? சமாதானத்தின் வழி. இந்த சமாதானம் முதலாவது நமக்குள்ளே இருக்க வேண்டும், நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும். 3வது, நமக்கும் தெய்வத்துக்கும் சமாதானம் இருக்க வேண்டும். நமக்குள்ளே சமாதானம் இல்லாவிட்டால் அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், நாம் யோசிக்க வேண்டும். அன்னாளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை, ஒரு குறைவின் நிமித்தமாக அவளுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆனால் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறவள், பலி செலுத்துகிறவள், ஸ்தோத்திரம், ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறவள். ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் மிகவும் மனங்கசந்து அழுதாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சமாதானத்தை அவள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழியை அவள் தெரிந்து கொள்கிறாள். தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து அவள் அழுகிறாள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அதை உமக்கென்று கொடுத்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அவள் அதற்கு பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்படியானால் அதுவரைக்கும் அவளுக்குள்ளே இருந்த சமாதானம் இல்லை, அவளுக்குள்ளே ஒரு துக்கம் இருந்தது. ஆனால் எப்போ தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுதாளோ அவளுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் வந்தது. அவள் அதன் பிறகு துக்க முகமாக இருக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது, நமக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். நமக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டுமானால் தேவ சமூகமே நமக்கு பாக்கியம். தேவனுடைய பாதத்தை நாம் அண்டிக் கொள்வோமானால் நமக்குள்ளே சமாதானம் இருக்கு. தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். சீசர்களுக்குள்ளே அன்றைக்கு சமாதானம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களில் வீடுகளுக்குள்ளே பூட்டி, ஸ்தோத்திரம், வெளியே வர விடாதபடிக்கு, வெளியே வர முடியாதபடிக்கு அவர்கள் தடுமாறி கொண்டிருந்தார்கள். பயத்தினாலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் அங்கே பிரவேசித்து ஒரு காரியத்தை சொல்கிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து, அந்த பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல காரணம் என்ன? ஆண்டவர் அந்த சீசர்களை தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உண்மையிலேயே நம்மை தெரிந்து எடுத்திருப்பாரே ஆனால், ஆண்டவர் நம்மை முன் குறித்திருப்பாரே ஆனால் நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம். அவரே நமக்கு தருவார். அவருடைய வார்த்தை நமக்கு தரும். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் முதலாவது நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். 2வது, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு
சமாதானம் இருக்க வேண்டும், நமக்குள்ளே ஒரு சமாதானம். இரண்டாவது சொல்லுகிறேன், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். சுற்றிலும் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்க வேண்டுமானால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்பொழுது ஒரு மனுஷன் தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அப்பொழுது ஸ்தோத்திரம் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். வேதத்தில் யோனா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார், ஸ்தோத்திரம், நீ நினிவேக்கு போ, என்னுடைய வார்த்தைகளை சொல்லு என்று ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவரோடு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நினிவேக்கு போக சொல்லுகிறாரே என்று சொல்லி அவன் தனக்கு என்று ஒரு வழியை தெரிந்தெடுத்து தர்ஷீசுக்கு பணம் கொடுத்து போக ஆரம்பிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு படகிலே ஏராளமான ஜனங்கள் வியாபாரம் பண்ணுவதற்காக வருகிறார்கள். ஸ்தோத்திரம், அந்த வியாபாரத்தினுடைய பொருட்களெல்லாம் வாங்கி கொண்டு வருகிறார்கள், சந்தோஷமாய் போகிறார்கள். ஆனால் இந்த மனுஷன் அந்த படகுக்குள்ளே போன போது அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம், நடு கடலில் போன போது வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய அலை வந்தது. அருமையானவர்களே, அது நிமித்தமாக அந்த படகில் இருந்த படகை லகுவாக்கும்படி, அதில் இருந்த பாரங்களை குறைக்கும்படி, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் படகில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி கடலிலே வீசினார்கள். காரணம் என்ன? ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கு இடரலாய் இருந்து விட்டான் இந்த மனுஷன். தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததுனால மற்றவருடைய சமாதானத்தை அவன் கெடுத்து விட்டான். ஸ்தோத்திரம், கடைசியாக அவனை கண்டுபிடித்து ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறேன் என்று சொல்கிறான். ஸ்தோத்திரம், அவனே வார்த்தையாய் சொல்லுகிறான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறேன், தெய்வ வார்த்தையை விட்டு விலகி போகிறேன், ஆகவே என்னை தூக்கி கடலில் போடுங்கள் என்று சொல்கிறான். அருமையானவர்களே, கர்த்தர் அவனை விடவில்லை. ஸ்தோத்திரம், அவனை அனாதியாய், காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். ஸ்தோத்திரம், அந்த மீன் கீழ்ப்படிந்தது. ஸ்தோத்திரம், அவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்தது. நீங்கள் யோனாவின் புஸ்தகத்தை வாசித்தால், யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஸ்தோத்திரம், அந்த மீனின் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம், நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் ஆண்டவர் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார், ஒரு ஆமண செடிக்கு கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம், காற்றுக்கு கட்டளையிட்டார். எல்லாம் கீழ்ப்படிந்தது, எல்லாமே கீழ்ப்படிந்தது. ஆனால் ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு கீழ்ப்படிந்து போகாதபடிக்கு, ஸ்தோத்திரம், தனக்கென்று ஒரு வழியை தெரிந்தெடுத்து அநேகருடைய சமாதானத்தை அவன் இழக்க பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், ஸ்தோத்திரம், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டுமானால் தெய்வ சமூகத்தை நாம் நாட வேண்டும், தெய்வத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உண்மையிலேயே நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அவர்களுக்கு உதவி செய்யும் போது உண்மையிலேயே கர்த்தர், ஸ்தோத்திரம், நமக்கு நம்முடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். முதலாவது சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், கர்த்தர் வைத்திருக்கிற வழி சமாதானத்தின் வழி. இரண்டாவது, ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்டது தெரியுமா? அப்போஸ்தலரின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இந்த இடத்துல ஸ்தோத்திரம், இந்த இடத்துல பவுலும் சீலாவும் ஊழியம் செய்த அந்த நாட்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, ஸ்தோத்திரம், ஒரு குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அவர்கள் பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்து வருகிறாள். அப்பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறாள், இவர்கள் ரட்சிப்பின் வழியை, கர்த்தருடைய ரட்சிப்பின் வழியை நமக்கு காட்டுகிறவர்கள், காண்பிப்பவர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்படியானால் ஆண்டவருடைய
வழி எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது சமாதானத்தின் வழி, இரண்டாவது ரட்சிப்பின் வழி. ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திப்பாரானால், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வழியில் ஒரு மனுஷன் நடப்பானேயானால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சகையு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவன் ஒரு மரத்தில் ஏறி இருக்கிறான். ஆண்டவர் அவனிடத்தில் வந்து, சகைவே, நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிக்கிறான். வழியில் ஒன்றும் பேசாதபடிக்கு அவனுடைய இருதயத்தில் குத்தப்படுகிறான். ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அவருடைய இருதயத்தை பாருங்கள். அதுவரைக்கும் அந்த எண்ணம் அவனுக்கு வரவில்லை. அநியாயமாய் சம்பாதித்ததை, ஸ்தோத்திரம், குறித்த கவலை அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் எப்பொழுது இயேசு அவனை அழைத்தாரோ, ஆண்டவரிடத்தில், ஸ்தோத்திரம், எப்பொழுது ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பித்தானோ, அப்பொழுதே அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவ உணர்வு வெளிவருகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இதுதான் ரட்சிப்பின் வழி. தெய்வ சமூகத்தில் இது வேற எந்த மார்க்கத்திலும் போனாலும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த தெய்வத்தை பின்பற்றினாலும் இது கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக இரத்தம் சிந்தின ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசுதான். ஸ்தோத்திரம். ஆகவே தான் ரட்சிப்பின் வழியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவழியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த ரட்சிப்பின் வழியை நாம் தெரிந்து கொள்ளுவோம். இந்த பாவ மன்னிப்பின் வழியை நாம் தெரிந்து கொள்ளுவோம். அந்த வழியை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த வழியில் நடந்தவர்கள் அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக மந்திரவாதிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். இந்த வழியில் வந்த அநேக குடிகாரர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். இந்த வழியில் வந்த அநேக கொள்ளைக்காரர்கள் திரும்பி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அநேக கொலைகாரர்கள் திரும்பி இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுதான் ரட்சிப்பின் வழி. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்றாலே இரட்சகர் என்று அர்த்தம். இவர்தான் ரட்சிக்க முடியும். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்க வேண்டுமானால் இவரை தவிர வேற வழி கிடையாது. ஸ்தோத்திரமாகவே இந்த வழியை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வழி ஒன்று சமாதானத்தின் வழி, இரண்டாவது ரட்சிப்பின் வழி. ஸ்தோத்திரம். இந்த வழியை ஒரு மனிதன் தெரிந்தெடுப்பானேயானால் அவனுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், சகரியாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகரியா 3:7. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழியில் நடந்து, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழியிலே நடந்து அவருடைய காவலை காத்தால் என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆலயத்தில் ஆண்டவர் உட்கார பண்ணுவார். ஸ்தோத்திரம். மேன்மையான இடத்துல அவருக்கு ஊழியக்காரனாய் ஆண்டவர், ஸ்தோத்திரம், நியாயம் விசாரிக்கிற ஒரு ஆசாரியனை போல கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார், இந்த நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்குள்ளே நாம் வந்து விடுகிறோம். ரெண்டாவது, அங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களைப் போல கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஜனங்களாய், ஆசீர்வாதமான ஜனங்களாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசித்தால், ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். அது ஒரு பாதுகாப்பு. ஆண்டவருடைய வழியில் நடக்கிற ஒரு மனிதன் பாதுகாப்பாய் இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர், ஸ்தோத்திரம், ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்படி அழைத்து கொண்டு போனார். வாங்க பிரதர், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போனார்.
நாங்கள் 2 பேரும் போனோம். அந்த வீட்டுக்குள்ளே போனபோது ஸ்தோத்திரம், உடைய தகப்பனார் வந்தார். அவர் சோபா செட்டில் உட்கார்ந்து எதுவுமே பேசவில்லை, அப்படியே அழ ஆரம்பித்தார். அப்போ நான் நினைத்தேன் ஏதோ மரண வீடு போல, ஸ்தோத்திரம், அதற்காக ஆறுதல் சொல்லும்படி பாஸ்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் கழித்தோன்னா இன்னொரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவும் பக்கத்தில் வந்தாங்க. அவங்களும் அப்படியே கவலையோடு உட்கார்ந்துருந்தாங்க. இந்த பாஸ்டர் கேட்டார், பிள்ளைகள் எங்கே அப்படின்னு கேட்டார். ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டார். அந்த பையன் அங்கேருந்து வந்தான். கூடவே ஒரு வாலிப பொண்ணு வந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த பையனை பார்த்து, நான் எவ்வளவோ சொன்னேன் பாஸ்டர், கேட்கலை, இப்போ என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொன்னார். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சகோதரன் இன்னொரு நண்பனோடு, ஒரு சேரக்கூடாத ஒரு பையனோடு தொடர்பு வைத்திருந்திருக்கிறான். நண்பர், ஃப்ரெண்ட்ஷிப் தானே என்று சொல்லி தகப்பனார் அந்த பையனோடு சேராத, காலேஜுக்கு அவங்க கூட போகாத, அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு என்று எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். இந்த பையன் கேட்கலை. நம்மளோடு நல்லா தானே பேசுகிறான், நன்றாக தானே இருக்கிறான். ஸ்தோத்திரம். நம்மோடு எங்கே கூப்பிட்டாலும் வருகிறானே. ஸ்தோத்திரம். நம்மை ஒரு நிமிஷம் கூட காணாமல் இருக்க மாட்டேங்கிறானே என்று சொல்லி அவனோடு ரொம்ப தொடர்பு வைத்திருந்தான். அந்த பையன் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு செயினை எடுத்து களவாண்டு கொண்டு வந்திருக்கிறான். காலேஜுக்கு போகும்போது இந்த பையனுடைய கழுத்தில், மச்சி உனக்கு இந்த செயின் நல்லா இருக்குடா, நீ போட்டுக்கோ அப்படி சொல்லி இவனுடைய கழுத்தில் போட்டுவிட்டு காலேஜுக்கு போய்விட்டான். அந்த செயினை பறிகொடுத்தவர்கள் வீட்டுக்கு யார் வந்தான்னு சொல்லி பார்த்தா எடுத்த பையன் வந்திருக்கிறான். அவனை தேடி காலேஜுக்கு வந்தார்கள். காலேஜுக்கு வந்தபோது அவன் சொல்லிவிட்டான், எனக்கு தெரியாது, இந்த பையன் ஒரு செயின் கழுத்தில் போட்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டார். அவனை வந்து பார்த்தபோது செயின் கழுத்தில் கிடக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் எடுக்கலை, என் ஃப்ரெண்டு தான் எங்கள் கழுத்தில் கொண்டு போட்டான். ஸ்தோத்திரம். நீ போட்டிக்க, உனக்கு நல்லா இருக்குன்னு கொண்டு போட்டுட்டு போனான், யாருக்குரியது என்று தெரியல, அவனுக்குள்ளேன்னு தான் நான் நினச்சேன். ஸ்தோத்திரம். போலீஸ் அவனை கையும் களவுமாக பிடிச்சதுனால 15 நாள் ரிமாண்டு போட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம். 15 நாள் ரிமாண்டில் இருந்து வந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம், தகப்பனார் இந்த வழியில் போகாத, அவனோட ஐக்கியம் கொள்ளாதன்னு சொன்ன பிறகும் கேட்கலை. இப்போ அவன் காலேஜுக்கு, நான் இந்த காலேஜில் போக மாட்டேன், வேறு காலேஜுக்கு போகிறேன், நான் வெளியூருக்கு போகிறேன் என்று சொல்லுகிறான். ஆகவே இவர்கள் நடுவில் எப்படி அந்த கட் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போகணும்னு தெரியாமல் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி சமாதானத்தின் வழியாயிட்டு, கர்த்தருடைய வழி ரட்சிப்பின் வழியாயிட்டு. ஆனால் இந்த பையன் கர்த்தருடைய வழியில் கீழ்ப்படியாதபடி நடந்ததுனால, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால இப்பொழுது அந்த குடும்பம் முழுவதும் தடுமாறி கொண்டு இருக்கிறது. பெற்றோர்கள் எதை செய்தாலும் நன்மையானதைத்தான் செய்வார்கள் என்பதை அறியாததுனால இன்றைக்கு தடுமாறி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரமானால் கர்த்தருடைய வழி மனுஷனுக்கு அரண் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வழியில் நடப்பானேயானால் அவனுக்கு அது ஒரு பாதுகாவலாக இருக்கும், பாதுகாக்கும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பாதுகாக்கும். இன்றைக்கு தேசத்தை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் ஒரு கொள்ளை நோயினால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோமே. ஸ்தோத்திரம். வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாதே. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணுமே, நம்மை நடத்தணுமே. இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் 104 பேர் ஸ்தோத்திரம் கருப்பு புஞ்சினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். புதிய வியாதி, இந்த கருப்பு பூஞ்சினால் 104 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கோவை மாவட்டத்தில் மட்டும். அருமையானவர்களே, இந்த காலவெளியில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம். ஆகவே அவர் நமக்கு பாதுகாவலாய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண். ஆகவே அவருடைய வழியை தெரிந்து கொண்டு அவருடைய பாதையிலே நாம் நடப்போமானால் கர்த்தரே நம்மை பாதுகாத்து கொள்ளுவாரே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனாசே என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுடைய பையன், ஆமோன் என்று சொல்லக்கூடியவன், அவன் கர்த்தருடைய வழியில் நடக்காததுனால ஸ்தோத்திரம் ஒரு பெரிய சாபத்தை வருவித்து கொண்டான். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் கர்த்தருடைய வழியில் நடவாமல், ஸ்தோத்திரம், பிதாக்களுடைய தேவனுடைய வழியில் நடவாமல் கர்த்தரை விட்டு விட்டான். ஆனால் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய வேலைக்காரர்களே அவனை கொன்று போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
கொண்டு போட்டார்களாம். சாலமோன் அப்படித்தான் கர்த்தருடைய சமூகத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். சின்ன வயதிலேயே ஆண்டவரே இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாரும் என்று ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன், ஞானத்தையும் உனக்கு தந்தேன், உணர்வுள்ள இருதயத்தையும் தந்தேன் என்று 3 காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, சாலமோனுடைய நாட்களிலே பொன் ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை, அந்த அளவுக்கு ஐஸ்வர்யவானாய் இருந்தான். இவனுடைய ஞானத்தை பார்க்கும்படி அநேக ராஜஸ்திரீகள் தூர தேசத்தில் இருந்து வந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் ஞானத்தில் உயர்ந்திருந்தான். அருமையானவர்களே, ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய வழியில் நடவாதபடி, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வழியில் நடக்காதபடி அவன் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையில் அநேக, ஸ்தோத்திரம், வீடுகளை கட்டி, எசேக்கியேல் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அந்த மலையை நாசப்படுத்தினான். 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழியில் கீழ்ப்படியாத மனுஷன் கடைசியாக எழுதுகிறான், மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி. அருமையானவர்களே, கர்த்தருடைய வழி, ஸ்தோத்திரம், உத்தமர்களுக்கு அரண் என்று இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே. கர்த்தருடைய வழி, ஸ்தோத்திரம், உத்தமர்களுக்கு அரண், ஒரு பாதுகாப்பு என்று அவன் நீதிமொழிகளில் எழுதி வைத்திருக்கிறான். ஆனால் அவன் அந்த வழியில் நடக்காதபடி எல்லாம் மாயை என்று சொல்லி அவன் முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தருடைய வழியில் நாம் நடப்போம். தாவீது பாருங்கள், ஆண்டவரே நீர் வழி, உம்முடைய வழியில் என்னை நடத்தும், உம்முடைய நித்தியமான வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்கிறான். ஆகவே நாமும் கூட கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய வழி நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அவர் நடத்துகிறது ஆச்சரியமாக இருக்கும். 128ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அருமையானவர்களே, கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒரு குடும்பத்தை குறித்து நாம் அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். உன் மனைவி எப்படி இருப்பாள், உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், உன் கையின் பிரயாசம் எப்படி இருக்கும், ஸ்தோத்திரம், உன் வழி எப்படி இருக்கும், உன் வயது எப்படி இருக்கும் என்றெல்லாம் வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோமே. ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடப்போம். ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எனவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 143ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தில், அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறான். காலையில் எழும்பின உடனே ஒரு காரியத்தை கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று காலையில் எழும்பின உடனே தேவ சமூகத்தில் நின்று கூப்பிடுகிறான். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இந்த காலை வேளையில் தாவீதை போல, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நானும் காத்து வந்திருக்கிறேன், இந்த நாளிலே நீர் என்னை நடத்தும், உம்முடைய வழியில் என்னை நடத்தும் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடலாமா? ஆண்டவருடைய வழியை எனக்கு காண்பியப்பான்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பியும், காலையில் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கணுமே ஆண்டவரே, சமாதானத்தின் வழியில் நாங்கள் நடக்கணுமே, உம்முடைய ரட்சிப்பின் வழியில் நாங்கள் நடக்கணுமே. ஹல்லேலூயா,
அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமைப்படுத்திடுவார், என்னை மகிமைப்படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீமை என்னை ஒன்றும் செய்யாதே, தீமை என்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாம் சொல்லுமா? பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. ஸ்தோத்திரம். சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீமை என்னை ஒன்றும் செய்யாதே, தீமை என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீமை என்னை ஒன்றும் செய்யாதே, தீமை என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. அவர் காட்டுகிற வழியிலே நம்ம நடப்போமானால், அவருடைய வழியிலே நம்ம நடப்போமானால், நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்திருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. மகிமையானவரே, உம்முடைய ரட்சிப்பின் பாதையிலே நாங்கள் நடக்கணுமே. உன்னதமானவரே, உம்முடைய வழியிலே நாங்கள் நடத்தணுமே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீர் காட்டின வழியிலே நடந்தார்களே, வனாந்தரத்து வழியாய் நீர் அவர்களை நடத்தினீரே. ஒருவேளை நீர் நடத்தக்கூடிய வழி கர்த்தாவே எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உம்முடைய வழி எங்களுக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீர் சத்தியத்தின் பாதையிலே நீர் எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய பிரமாணத்தின் பாதையிலே நீர் எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய பாதை எங்களை செவ்வைப்படுத்தும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ராஜாவே, ஹல்லேலூயா. எங்கள் வீட்டு பிள்ளைகள் உம்முடைய வழியில் நடக்கட்டையா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்க உதவி செய்யும் ஐயா. எங்கள் சுயத்தில் நாங்கள் நடக்காதபடி, ஆண்டவரே எங்களுடைய சுய புத்தியிலே நாங்கள் நடக்காதபடி உம்முடைய
கிருபையில் நடக்க உதவி செய்யும். காலையில் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும் என்று தாவீது ஜெபித்தது போல காலை வேளையில் நாங்கள் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை எங்கள் மேலே விளங்க பண்ணும். அதிகாலையில் உம்முடைய கிருபை எங்கள் மேலே விளங்க பண்ணும் ராஜா. மகிமையானவரே, உம்முடைய கிருபை தானே எங்களை நடத்தணும். உம்முடைய கிருபை தானே எங்களை மேன்மைப்படுத்தணும். நீ பாதையில் உம்முடைய பாதையில் நாங்கள் நடந்தால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வழியில் ஆச்சரியம் இருந்தது, அதிசயம் இருந்தது. அவர்களை வான தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொண்டு போஷித்தீரே. இயேசுவே ஸ்தோத்திரம். காடையை கொண்டு அவர்களை போஷித்தீரே. கற்பாறையின் நீரை கொண்டு அவர்களை தாகம் தீர்த்தீரே. இயேசுவே செங்கடலை இரண்டாய் பிளந்து வழி கொடுத்தீரே. எரிகோ கோட்டையை உடைத்து தடைகளை மாற்றி போட்டீரே. யோர்தானை குவியலாக நிற்க பண்ணி ஆண்டவரை தம்முடைய ஜனங்கள் சமாதானமாய் கடந்து போக உதவி செய்தீரே. அந்த பாதையில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அடுத்த லெவலுக்குள்ளே முன்னேற விடாதபடி, அடுத்த லெவலுக்குள்ளே போகக்கூடாதபடி இருக்கிற தடைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே திருமண பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல வரங்களை உருவாக்கி கொடுக்கணுமே. ராஜாவே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தணுமே. ஒரு வழியை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணுமே. இயேசுவே இன்றைக்கும் தேசத்தில் கர்த்தாவே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடணுமே. நீர் குணப்படுத்தணுமே. உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தட்டுமே. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு பொரிய பலனை அடையட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ராஜாவே இன்றைக்கு எங்கள் தேசத்தை மூடி இருக்கிற இந்த கொள்ளை நோய் மாறட்டும். ஜனங்களை அலக்களிக்கிற இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஐயா. இயேசுவே உம்முடைய இரத்தத்தை எங்கள் தேசத்தின் மீது நாங்கள் தெளிக்கிறோம். இன்றைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஜனத்துக்காக போராடுகிற கர்த்தாவே மருத்துவர்களுக்காக, தாதிமார்களுக்காக, மருத்துவமனையில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்கண பணியாளர்கள் என்று சொல்லி கர்த்தாவே முன்னணியில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை அவர்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளட்டும் ஐயா. இயேசுவே விடுதலையை தருவீராக. ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்தில் ஆரம்பிக்கிற ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் உம்மை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் பாதையில் நடப்பார்களாக. உம்முடைய ரட்சிப்பின் பாதையில் நடப்பார்களாக. எங்கள் தேசம் அறிகிற அறிவிலே வளரட்டும் ஐயா. அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் எழும்பட்டும் ஐயா. பரிசுத்த பிள்ளைகளாய் மாறட்டும் ஐயா. குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும். மந்திரவாதிகள் மனம் திரும்பட்டும். இயேசுவை துன்மார்க்கர்கள் மனம் திரும்பட்டும். கீழ்ப்படியாதவர்கள் மனம் திரும்பட்டும். உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும். குடும்பங்களில் இருக்கிற பலவீன கட்டுகள் மாறட்டும். சமாதான குறைவுகள் எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி ஊழியக்காரர்கின்ற ஸ்தானத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால எங்கள் குடும்பங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் இந்த வாழ்த்துதலையும் இந்த ஆசீர்வாதையும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனோட நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முள்ளுள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பலனும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் நம்முடைய தேசத்தோடும் நிலைத்திருந்து காத்து கொள்வதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.